நம்ம போட்டிருந்த எக் டயட் வீடியோவில் நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு டாப் 5 கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்றேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெனரல் அவர் கேட்டிருக்காரு, நான் ஒரு நாளைக்கு எத்தனை எக் எடுக்கலாம்? நான் 75 கிலோ வெயிட்ல இருக்கேன். ஒரு நாளைக்கு 4 கிலோமீட்டர் வாக்கிங் போறேன், 45 நிமிஷம் ஸ்ட்ரெச் பண்றேன், ஸ்ட்ரெச் ஒர்க் அவுட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்காக நான் அதை சொல்றேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் எவ்வளோ எக் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஏன் அப்படின்னா, ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி கூகுளில் போய் கால்குலேட்டர் அப்படின்னு இருக்கு. கூகுள் கால்குலேட்டரில் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களோட ஹைட்டு, வெயிட்டு, எப்போ பிறந்தீங்க அந்த மாதிரிலாம் கேட்கும். அந்த டீட்டெயில் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னு டீட்டெயில்ஸ் அதில் கேட்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ கலோரிஸ் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கும். அதை செக் பண்ணுங்கள். அடுத்து, ஒரு மனிதனோட பாடியில் 1 kgக்கு நார்மலாக இருக்கவங்க, ஜிம்முக்கே வராதவங்க, எக்ஸசைஸே பண்ணாதவங்க ஒரு 5 கிராம், இப்போ 1 kgனா ஒரு 5 கிராம் ப்ரோட்டீன் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். அல்லது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறாரு, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸில் இருக்கார் அப்படின்னா 1 kgக்கு 1 கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு பாடி பில்டிங் பண்ணுறாரு அப்படின்னா 1 kgக்கு 2 கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். ஸோ ஜென்ரல் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். செகண்ட் கொஸ்டின், இது என்னங்க பேர் ஒன்றுமே புரியல. யூசர் XY8 இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, குட் தேங்க்யூன்னு போட்டு பாயில்டு எக்கு எல்லோ சாப்பிடலாமா சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருக்கு இதை நான் தெரியப்படுத்துகிறேன். இப்போ வந்து பாயில்டு எல்லோ எக்கு 5.3 கிராம் வரைக்கும் நல்ல கொழுப்பு தான் அதில் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாருமே எடுக்கலாம். ஆனால் ஒரு சில பேர் எடுக்கக்கூடாது. யார் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், அல்லது சுகர் இருக்கலாம், ப்ரெஷர் இருக்கலாம், ஓவர் வெயிட்டாக இருக்கலாம், ஃபேட்டி அதிகமாக இருக்கலாம். அவங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒரு எல்லோ எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு நிறையா நியூட்ரிஷனும் கொடுக்குது. மெயினாக குட் ஃபேட்டும் கொடுக்குது. இது இல்லாமல் நிறைய நியூட்ரிஷன் கொடுக்குது. அது எல்லாத்தையும் சொல்ல டைம் இருக்காது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். XYZ ஏதோ நேம் சொன்னீங்க. ஓகே. தேர்ட் கொஸ்டின் யார் கேட்டிருக்கா அப்படின்னா, பாரி நடராஜன் அவர் கேட்டிருக்காரு. அந்த கலைக்கு கலைக்கு லவர்னு கேட்டிருக்காரு. அவருக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, பச்சை முட்டை சாப்பிடலாமா, கலக்கி சாப்பிடலாமா, ஆஃப் ஆயில் சாப்பிடலாமா அப்படின்னு. அது சாப்பிட்டா என்ன ப்ராப்ளம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ பச்சை முட்டையில் பார்த்தீங்கன்னா சால்மனோலே பாக்டீரியா இருக்கும். இதனால டயரியா வரும், ஃபீவர் வரும், வாமிட்டிங் சென்ஸ் வரும், நம்மளோட பிரெயின் கூட பாதிக்குதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி நிறைய ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு பச்சை முட்டையை தவிர்த்துருங்க. இப்போ ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பிரபு ரேசர் அவர் கேட்டிருக்காரு, மார்னிங் மட்டும் எக் எடுத்துக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. அது அவங்களோட பாடி கண்டிஷன்ஸை பொறுத்து பொருந்தும் ப்ரோ. தூக்கம் கெடும். நைட்டு பார்த்தீங்கன்னா வயிறு ரொம்ப உப்புசமாக இருக்கும், வலிக்கிற மாதிரி பரட்டி இருக்கும். அவங்க மட்டும் நைட்டு அவாய்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் அப்படி எடுக்கிறதா இருந்தால் ஈவினிங் 7 மணிக்குள்ளே எடுத்துக்கோங்க. கொஸ்டின் 5 எனக்கு சிரிப்பு வருது, இருந்தாலும் சொல்லிடுறேன். ராமன் உதயன் அவர் கேட்டிருக்காரு, மாஸ்டர் என்ன முட்டைன்னு சொல்லையே, பாம்பு முட்டை எடுத்துக்கலாமான்னு கேட்டிருக்காரு. பாம்பு முட்டை சாப்பிட்டீங்கன்னா மேலே போயிடுவோம். நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி காடை முட்டையோ, வாத்து முட்டையோ, அல்லது நாட்டுக்கோழி முட்டையோ, பிராய்லர் முட்டையோ எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அதை எடுத்துக்கலாம். நீங்கள் இது மாதிரி உங்களுக்கு தோன்ற டவுட்ஸ் எல்லாமே கேளுங்க. நான் அதை வீடியோ மூலியமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன்.